ஓம் சக்தி பராசக்தி. திமுக ஒரு தீய சக்தி. 2026 டிவிகே தான். அண்ணனை முதலமைச்சர் சீட்டில் உட்கார வைக்கிறோம். டிஎம்கேலாம் பிளாஸ்ட்னா டிவிகே தானே. இங்கே இனிமேல் டிவிகே மட்டும்தான். என் பேர் வந்து ருக்மணி. நாங்கள் தஞ்சாவூர் புதுப்பட்டினத்துலேருந்து வரோம். கண்டிப்பாக இந்த வாட்டி டிவிகே தான் வருவாங்க, வரணும். வந்தால் தான் பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு. எங்கள் வீட்டில் வந்து இப்போ கூட நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா, அடுத்த வாரம் வந்து கொடி வைக்கலான்னு இருக்கோம். டிவிகே கொடி வைக்கலான்னு இருக்கோம். அவங்க வந்தாங்கன்னா அந்தளவுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். இப்போ என்னால் தனியாக ஒரு தெருவுக்கு போக முடியும் அப்படின்னா போக முடியாது. அவங்க ஆட்சி வந்தால் என்னால் தனியாக போக முடியும். எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு ரோடு கூட கிடையாது. இன்ன வரையும் போடவும் இல்லை. நாங்களும் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டோம், போடலை. வேறு எது சொல்லுவாங்க, போடவும் இல்லை. கண்டிப்பாக டிவிகே வருது. நாங்கள் தான் வின் பண்ணுறோம், நாங்கள் தான் ஜெயிக்கிறோம். ஆட்சியை பிடிச்சி நாங்கள் ரோடு வாங்குகிறோம். டிவிகேக்கு மட்டும்தான் எங்கள் குடும்ப ஓட்டுமே இருக்குது. டிவிகே வந்தாங்கன்னா மதுவை அழிச்சிருவாங்க. எத்தனை குடும்பம் வந்து அப்பா அம்மா இல்லாமல் ஒவ்வொரு பிள்ளைங்களும் கஷ்டப்படுதுன்னு எல்லாருக்குமே தெரியும். இப்போ தஞ்சாவூரில் மது அதிகமாக விற்பனை ஊர் எதுன்னு கேட்டிங்கன்னா தஞ்சாவூர் மட்டும்தான். நீங்கள் எடுத்து வேணாலும் பார்க்கலாம், தஞ்சாவூர் மட்டும்தான் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. ஃபஸ்ட்டு நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னையும் மதுவை ஒழிக்கிறோம். டிவிகே தான் வரும். விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருங்க. கண்டிப்பாக எல்லோரும் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருங்க. இன்றைக்கி அவர் சொன்ன எல்லாமே நடக்கும், நடத்தி காட்டுவோம். 4 பேர் 4 விதம் பேச தான் செய்வாங்க. அந்த 4 பேர் இன்றைக்கி பேசுவாங்க, நாளைக்கு தேடினீங்கன்னா வரமாட்டாங்க. அவங்க இப்படி தடுக்கி விழுந்துட்டா விஜயை தள்ளி விட்டாங்கன்னு சொல்லுவாங்க, நிமிர்ந்து நின்றுட்டா தூக்கி விட்டாங்கன்னு சொல்லுவாங்க. 4 பேர் 4 சொல்ல தான் செய்வான். சொல்லலைன்னா அது மனுஷனே இல்லை. நம்மளே இங்கிட்ட நல்லா பேசுவோம், அங்கிட்டு போய் அவங்கள பற்றி சொல்லுவோம்ல. 4 பேர் 4 சொல்லுவாங்க. இந்த காதில் வாங்கி அந்த காதில் போயிட்டே இருக்கணும். பேசுகிறவங்க காதில் விசில் வியூதை விட்டு போயிட்டே இருக்கணும். அவ்வளோதான். நம்ம கண்டிப்பாக டிவிகே மட்டும்தான். பெண்கள் முழு ஓட்டுமே டிவிகேக்கு மட்டும்தான் இருக்குது. உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி எங்களுக்கு வெறும் 5000 பேர் தான் உள்ள அலோடுன்னு சொன்னாங்க. 5000 பேருக்கு மேலேயே வந்திருக்காங்கன்னா இதுவே தெரியலையா? தஞ்சாவூரில் விஜய்க்கு மட்டும்தான் இடம் இருக்குது, டிவிகேக்கு மட்டும்தான் இடம் இருக்குது. எங்கள் தலைவர் மட்டும்தான் வந்திருப்பார். எங்கள் வீட்டில் அந்த மட்டுமே இன்றைக்கி 20 பேர் வந்திருக்கோம். எங்கள் அவ்வளோ சப்போர்ட்டும் எங்களுக்கு டிவிகேக்கு மட்டும்தான். திமுக வரத்துக்கு ஒரு துளி கூட வாய்ப்பு இல்லை தஞ்சாவூரில். எங்கள் ஒன்றிய தலைவர் வந்து முத்துப்பாண்டியனர் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் தினமும் ஓட்டு கேட்க போகிறோம், எங்களோட சின்னம் வந்து இதுதான் விசில் சின்னம் அப்படின்னு அறிவிக்கிறதாக போகிறோம். நாங்கள் போகிறோம்னா வீட்டிலேருந்து கிளம்புறதுலேருந்து ஓட்டு கேட்டு ரிட்டன் வீட்டுக்கு வர வரையும் எங்கள் கூடயே நின்று எங்களோட சேர்ந்து பாதுகாப்பாக இருக்கார். நாங்கள் கேட்டோம், நாங்கள் தனியாகவே போகலான்னு, ஏன் நீங்கள் வரீங்கன்னு கேட்டதுக்கு, இந்த ஆட்சி நம்ம ஆட்சி இல்லைம்மா, நமக்கு பாதுகாப்பு இருக்காது, நம்ம ஆட்சி வந்தோடனே உனக்கு நான் பாதுகாப்பாக தரேன், நீ தனியாக போகலான்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக டிவிகே மட்டும்தான் வரும், டிவிகேக்கு மட்டும்தான் ஓட்டு போடுவோம். நிறைய பேருக்கு அரசியலை பற்றி ஒன்றுமே தெரியாது. இப்போ 3 வயசு பிள்ளையிலேருந்து 60 வயசு கிளவி வரையும் அரசியலை பற்றி பேசுகிறாங்கன்னா அண்ணன் வந்ததுக்கப்புறம் தான். இவர் இதில் இருக்கார், இது பண்ணியிருக்கா, அது பண்ணலை அப்படின்னு தெரியறதுக்கு காரணமே டிவிகே தலைவர் மட்டும்தான். டிவிகே மட்டும்தான் வரும் எப்பயுமே. இனிமே வர அரசியல் முழுக்கவுமே டிவிகே மட்டும்தான். நன்றிண்ணா. இந்த தஞ்சாவூரில் வந்து திமுக தான் கோட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. அவங்க சொல்லலாம் தஞ்சாவூர் என் கோட்டைன்னு, அது கிடையாது. இனிமேல் மாற்றம் வரும், எல்லாருக்கும் மாற்றமும் வரும். எல்லாம் வந்து எப்படின்னா திமுக தான் வரும். சில பேர் நாங்கள் வந்து ஓட்டு விசில் சின்னத்தை அறிவிக்கிறதுக்காண்டி போகிறோம். சில பேர் சந்தோஷமாக பேசுகிறாங்க, சில பேர் மூஞ்ச சுழிக்கிறாங்க. அது நமக்கு பின்னாடி தானே சுழிக்கிறாங்க, போனால் போயிட்டு வராங்க. ஆனால் வந்து கண்டிப்பாக டிவிகே மட்டும்தான் வரும். எங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப நன்றி. இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, 4 பேர் பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, நம்ம 4 பேருக்கு முன்னாடி இருக்கோம், அவங்க பின்னாடி இருந்து நம்ம பேசலை. நம்ம 4 பேருக்கு முன்னாடி இருக்கோம், நம்ம முதுகு பின்னாடி பேசுகிறாங்க. அதெல்லாம் நம்ம காதிலே வாங்கிக்கக்கூடாது. திமுக வரும்னு சொல்கிறாங்களே, அவ்வளோதான். ஒரு வாட்டி தான் ஒரு வாட்டி கொடுத்தோம், நாடை நாசமாக குட்டிச்சோர ஆக்கியாச்சு தமிழ்நாடை. இனிமே கொடுக்கறதுக்கு ஒரு துளி கூட எங்களுக்கு விருப்பம் இல்லை, கொடுக்கவும் நாங்கள் விரும்பலை. நாங்கள் திருச்சியிலேருந்து வரோம் சார். விஜய் பார்த்தோம் சார், எல்லாமே பேசினாரு. விஜய் தான் ஜெயிப்பாரு. வந்தா நல்லா இருக்கும். அவர் வந்தா ஆட்சி கட்சி மாறும். அவர் வந்தால் நல்லா இருக்கும், முன்னையோட இப்போ நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். அவர் வரணும்னு எனக்கு ஆசைப்படுறோம். வருவார். விஜய் வருவார். என்னது அதெல்லாம் விஜய் தாண்டி வந்துடுவார். அதெல்லாம் கட்சி அவர் நினச்சா எல்லாமே முடியும். எல்லாத்தையும் தாண்டி வந்துடுவார் விஜய். இவ்வளோ பேர் மக்கள் இருக்கப்பா அவர் தாண்டி வர முடியாதா? நம்மளுக்கு என்ன தூரம், எல்லாம் மக்களுங்க. அவரை நம்பி யாரும் கிடையாது, எல்லாமே அவருக்கு தான். அவருக்கு ஓட்டு போடுவோம், எல்லா பேரும் ஜெயிக்க வைப்போம் அவரை.
அதே மாதிரி விஜய் வரணும். ஏன்னா சுத்தமே ரசிகமாக நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் விஜய் ஜெயிச்சாருன்னா ரசிகமாக இருக்கு. ஆனால் கட்சின்னு வந்தா விஜய் தான் ஜெயிப்பாரு. விஜய் தான் ஜெயிக்கணும். அவர் வருவார், மாறுவார், மாறி இந்த நம்ம எல்லாம் மாற்றுவார். எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. நாங்கள் ரேடிச்சல ஒரு ஆள் இருக்கோம். விஜய்க்கு தான் எங்க ஓட்டே விஜய்க்கு தான். கூடவே விஜய் கட்சி தான். விஜய்க்கு தான் ஓட்டு போட விஜய் தான் ஜெயிக்கணும். எங்களுக்கு அதான் என்ன இருக்கு. எல்லா ஆதரவும் பெண்கள் இருக்கு. அவர் கண்டிப்பா நாங்க ஜெயிக்க வைப்போம். எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. எல்லாம் ஓட்டு போடுவாங்க, ஜெயிப்பாரு, மாறுவார், எல்லாம் நடக்கும். எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. எல்லாம் தாண்டி வந்து இருந்து காட்டுவாரு. எல்லாத்தையும் முன்னேறுவாரு. அது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. எல்லா சகங்களும் வரதான் செய்யா. இதுதான் வந்துதான் ஆகணும். அவர் தாண்டி வந்துருவாரு. எல்லாம் தாண்டி வந்தாரு விஜய். இதுல வர மாட்டாரா சொல்லுங்க? எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு நம்பிக்கை இருக்கு. அது வரணும், ஜெயிக்கணும், ஆட்சியை பிடிக்கணும். அதான் எங்களுக்கெல்லாம் செய்யணும். எங்களுக்கு அதான் ஆசை. எங்களுக்கெல்லாம் செய்யணும். எங்களுக்கு அதான் ஆசை. எங்க விஜய் வந்து ஜெயிச்சாவே போதும். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு நல்லா இருக்கணும். அது போகலதான் எங்களுக்கு. நாங்கள் தஞ்சாவூர் தாங்க. தஞ்சாவூர் புதுப்பட்டினம் பஞ்சாயத்தில் இருந்து வரோம். விஜய் பேசியிருக்காரு. எங்களுக்கு நல்லா சௌரியம் செய்கிறான்னு இருக்காரு. நல்லா பெண்களுக்கான இதெல்லாம் செய்கிறேன்னு சொல்லியிருக்காப்புல. நல்லபடியாக பேசியிருக்காப்புல. நாங்கள் எதிர்பார்க்குறோம். செய்வாருங்கிறத நம்பிக்கையோடு போகிறோம். விஜய் வந்து என்ன செய்வார்? எங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கா, பாதுகாப்பு இல்லை, பொம்பளை பிள்ளைங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு கிடையாது, அதெல்லாம் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. செய்வாருங்கிறது ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் போகிறோம். எங்கள் வீட்டில் ஒரு 4 ஓட்டு இருக்குது. அது தளபதிக்கு தான். எங்கள் ஓட்டு தளபதிக்கு தான். தளபதி வருவார், எங்களுக்கு நல்ல உதவி செய்வார், விலைவாசிகளை குறைச்சி தருவார்னு நம்பி போகிறோம். ஆமாம், கண்டிப்பாக பெண்கள் ஓட்டு அனைத்து ஓட்டுமே விஜய்க்கு தான். தஞ்சாவூர்லேருந்து வரோம். இது வந்து டெல்டாவில் நடக்குது. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ஒரு நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம். இது மிகப்பெரிய அளவில் வெற்றி ஒரு கூட்டமாக இது அமைஞ்சிருக்கு. இதில் பல வாக்குறுதிகள் அண்ணன் சொல்லியிருக்காங்க. அதை கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பாங்க. மேலும் ஒரு சின்ன விஷயம் ஒன்று சொல்லிக்கிறேன். இதில் டெல்டாவில் தொடங்கியிருக்காரு. இந்த விஷயம் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லுவாங்க. கொங்குல வந்து ஏடிஎம்கே வெயிட்டு, மதுரையில் பார்த்தீங்கன்னா அவங்க வெயிட்டு, இவங்க வெயிட்டு அப்படிம்பாங்க. மொத்த தமிழ்நாட்டிலே வந்து தளபதி தான் வெயிட்டு. அது 2026 என்ன பார்க்க போகிறாங்க. தமிழ்நாடு மக்கள் தெளிவாக இருக்காங்க. அதிமுக வேணாம், திமுக வேணாம் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. அதில் இளைஞர்களோட சப்போர்ட்டு அன்றைக்கி அண்ணாவுக்கு இருந்துச்சு, எம்ஜிஆர் இருந்துச்சு, அடுத்து இன்றைக்கி தளபதிக்கு இருக்குது. இது எப்படி ஒரு ஆட்சி மாற்றத்தை தரும் அப்படின்னா, கடைசி வரைக்கும் யார் ஜெயிக்கிறா அப்படின்னு கருத்து கணிப்பை வச்சு ஒரு நாடகம் போட்டுக்கிட்டு இருக்க திமுக அரசுக்கும் அதிமுக அரசுக்கும், பிஜேபி கூட வச்சுக்கிட்டு இருக்க அதிமுக அரசுக்கும், திமுக வந்து பல கட்சிகளை கூட்டணி சேர்த்துக்கிற திமுக அரசுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் கூட கிடையாது, எச்சரிக்கை. இந்த எச்சரிக்கை என்ன காரணமாக இருக்குன்னா, ஆட்சி மாற்றம் ஏற்படணும். 234 தொகுதியிலையும் தளபதி முகன்தான் வேட்பாளர். தளபதி நிற்க வைக்கிற முகன்தான் வேட்பாளர். 234 தொகுதியில் நான் ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். தமிழ்நாட்டில் உள்ள மொத்த வாக்காளர்களில் இளைஞர்கள்லாம் அதிகம். இளைஞர்களின் ஓட்டு தான் நாளைக்கு எழுச்சிமிக்க ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட ஒரு காரணமாக இருக்கும். 1.5 கோடி தொண்டர்களை வச்சுருக்க ஒரே இயக்கம் தமிழ்நாட்டு அளவில் இளைஞர்களை வச்சுருக்க ஒரே பட்டாளம் வந்து டிவிகே மட்டும்தான். காசு கொடுக்காம இவ்வளோ பெரிய கூட்டம் கூட்டியிருக்கு. இதை வந்து பல கட்சிகள் கூட்டணும் அப்படின்னா பல கோடிகள் செலவு பண்ண வேண்டிய விஷயங்கள் தேவைப்படுது. எல்லாமே பார்த்துருக்கோம். பண ஒன்றிய செலவு பட்டுவாடை பண்ணி தான் ஆள் கூட்டுருவாங்க. வண்டி, வாகனம், பிரியாணி, போக்குவரத்து அனைத்து விஷயங்களும் இருக்குது. இதில் வந்து விவசாயிக்காக தளபதி இன்றைக்கி வந்து டெல்டாவில் வந்து குரல் கொடுத்துருக்காரு. விவசாயி மக்கள் இது வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். என்ன இதில் அண்ணன் கூட வர்றாரு அப்படின்னா, டெல்டாவில் விவசாயிகளுக்காக ஒரு குழு கொடுக்கறதுக்கு தளபதி ரெடியாக இருக்கார். இன்றைக்கி அது இந்த குரலை இன்றைக்கி ஓங்கி ஒலிக்க செஞ்சிட்டார் தஞ்சாவூரில். இது விவசாயிகளை காப்பாற்றுறதுக்கான ஒரு முழு முயற்சி. விவசாயம், மீனவர்கள் பல இன்னல்களை சந்தித்து வராங்க. அதை இன்றைக்கி தளபதி எடுத்து உரைத்திருக்காங்க. அது வந்து தெளிவான உரையாக இருக்கும். மக்களுக்கு போய் அது சேரும். மக்கள் மாற்றத்தை விரும்புகிறாங்க. 2026 தளபதி தலைமையிலான ஆட்சி அமைந்தே தீரும். விமர்சனங்கள் 1000 விமர்சனங்களை வந்து தாண்டி வந்தால் தான், பல தடைகளை தாண்டாதான் வெற்றி கிடைக்கும். முதல்வர் பதவிங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. எல்லோரும் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. சாதாரண ஒரு தொண்டனை வந்து, ஒரு அடிப்பட்ட தொண்டர், சாதாரண ஒரு இளைஞரை வந்து இன்றைக்கி வந்து அரசியல் படுத்தியிருக்காரு. கடைசி ஒரு 15 வருஷமாக இந்த ஒரு அரசியலில் வந்து இளைஞர் வராத சாக்கடை அப்படிங்கிற சொல்லிட்டு இருந்த காலங்கள் போய் என்னை போன்ற இளைஞர்கள் இருந்தோ பச்சை துண்டு போட்டு வந்திருக்கேன். நானும் தளபதி மட்டும் தான் அந்த கூட்டத்திலே பச்சை துண்டு போட்டிருக்கோம். நீங்கள் வேணால் அந்த இதிலே பாருங்கள். அதாவது தெளிவான சிந்தனைகளை வந்து தளபதி வந்து ஆழமாக வச்சிருக்காரு இளைஞர்கிட்ட. இன்றைக்கி இவ்வளோ பேர் 5000 பேர் வந்த இடத்துல நானும் தளபதி மட்டும்தான் பச்சை துண்டு போட்டிருக்கோம். தெளிவான சிந்தனைகள் வந்து இங்கேருந்து தொடங்குது. இதுதான் மாற்றத்துக்கான முன்னேற்றம். விவசாயங்கிறது ஒரு பச்சை நிலத்தை வந்து போர்வையாக போத்திருக்க வந்து தஞ்சை நெற்களஞ்சியத்தை மீட்டெடுத்து காக்க தளபதி இன்றைக்கு கடமைப்பட்டிருக்காரு. அதுக்கான முழு ஒத்துழைப்பு இன்றைக்கி வந்து வாக்குறுதியாக கொடுத்துருக்காரு. இது பெரிய எழுச்சி மாற்றமாக அமையும். தஞ்சாவூர் கீழாசல் பகுதியிலேருந்து வரானே. ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸ்பீச்சு.
ரொம்ப என்ன பண்ணுவோன்னு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணார். டெல்டாவில் உள்ள பிரச்சனையை பற்றிலாம் தெளிவாக சொன்னார். அடுத்த 5 வருஷத்துக்கு என்ன திட்டம் இருக்குது, காவேரி பிரச்சனைலேருந்து டெல்டாவில் உள்ள விவசாய பிரச்சனை எல்லாத்தையுமே சொன்னார். கண்டிப்பாக இந்த வருஷம் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. விமர்சனங்கள் யார் மேலே தான் வைக்கல, எல்லார் மேலேயும் விமர்சனம் இருக்கும், தாண்டி தான் வரணும். சினிமாவில் தாண்டி வந்துடலையா, கண்டிப்பாக வருவார், நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். இருக்குது, தஞ்சாவூரில் பெரும்பான்மையான ஆதரவு இருக்குது தளபதிக்கு, கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. இன்றைக்கி ஸ்பீச் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. டெல்டாவில் உள்ள பிரச்சனையெல்லாம் கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நன்றி. நான் ஒரத்தநாடு தொகுதிங்க, கீழ்பாதி ஒன்றிய செயலாளர். என் பேர் ரங்கசாமி, எம் ரங்கசாமி. விஜய் கட்சி வந்து எனக்கு என்னென்னு கேட்டாக்கா, மற்ற கட்சியோட இது வந்து ஒரு புதுசான ஒரு சட்டமைப்பு அமைச்சிருக்காங்க. அதாக எனக்கு நல்லா பிடித்திருக்குது. மற்ற கட்சி எல்லாத்தையும் சொல்லிட்டு போகிறதோட சரி, மற்றவங்க வந்து சின்னவர்லேருந்து பெரியவங்க அத்தனை பேர் வந்து கிராமத்துலேயோ மற்ற பொது இடத்துலையோ மற்ற கவர்மெண்ட் தாவனத்துலேயோ யாரும் வருவதல்ல. அப்படி வந்தால் கூடிய அவங்களுடைய ஆள்களுக்கு தான் அதை முதலடியமாக செஞ்சு கொடுக்குறாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் ஒன் சைடு தான் மூலியமாக தான் செஞ்சு கொடுக்குறாங்க. மற்ற கவர்மெண்ட் கட்டடத்தை வந்து பராமரிக்கிறதுலையோ மற்ற பாதுகாக்கிறதுலையோ அது மாதிரி ஒரு உரிமையான எடுத்துக்கிட மாட்டேங்கிறாங்க. மக்கள் வந்து இந்த பெண் குழந்தைகள்லாம் பெரிய மோசமான தொந்தரவு கொடுக்குறாங்க. கொள்ளை இதெல்லாம் முதல்ல தமிழ்நாட்டில் கஞ்சாலாம் முன்னாடி இல்லை. இதெல்லாம் எப்படி வந்ததுன்னே எங்களுக்கு தெரியல. வந்து அங்கங்கே செக் போஸ்ட் வச்சுருக்காங்க. இருந்தாலும் இதுக்கெல்லாம் காரணம் என்ன, எப்படி இது வந்தது, எந்த மாநிலத்தில் விளையுது, எந்த நாட்டுக்குள்ளே வருது? நம்ம நாட்டில் விளைகிறது தஞ்சை மாவட்டத்திலே நெல் விவசாயம் அவ்வளோதான் விளைகிறது. மற்ற மாநிலத்திலிருந்து கஞ்சா எப்படி இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே வருகிறது? ஆக இவங்கள் எவதும் கண்டுகொள்கிறது செய்கிறது கிடையாது. ஆகையினால் நான் தமிழ் வெற்றி கழகத்துக்காக நான் மனப்பூர்வமாக என்னிடம் உள்ளது 1000க்கு மேல் ஓட்டுகள் நான் சேகரிச்சிருக்கின்றேன். ஆகையினால் அத்தனையும் டிவிக்கு தான் போடுவதற்கு உறுதி கொடுத்திருக்கிறார்கள். கட்டாயம் செய்வார். இவர் சொல்வதே செய்வார். நிச்சயம் எனக்கு நம்பிக்கை இருக்குது. அது வைக்கணும், அவங்கவுங்க சொல்லுவாங்க. ஒருத்தர் தூக்கி போடும்போது அப்படி தான் சொல்லுவாங்க, செய்வாங்க, பண்ணுவாங்க. புதுசாக வரும்போது இல்லை அது மாதிரி செய்வாங்க. இவங்க 2 பேருமே தானே கொல்லப்பட்டு இருக்காங்க. நீ அங்கிட்டு வெட்டுறா, நான் இங்கிட்டு வெட்டுறேன். நீ அங்கிட்டு சேர்த்துக்க, நான் இங்கிட்டு சேர்த்துக்க. நீ அங்கிட்டு போடா, நான் இங்கிட்டு வரேன். இப்படியே தான் செஞ்சுட்டு இருக்காங்க. புதுசாக வரத்துக்கு யாரையும் விட மாட்டாங்க. எங்கள் ஆந்திராவில் வந்து இங்கே வந்து 2 கொடி நாட்டை வச்சு வந்தவங்க தான் இங்கே பிழைக்கிறாங்க. பூரிகமாக உள்ளவங்க விவசாயத்தை ஆட்டு மாட்டை வச்சுக்கிட்டு விவசாயத்தை பண்ணிக்கிட்டு அவங்க பாட்டு காலத்தை பேசலாம் ஓட்டிகிட்டு இருக்காங்க. அங்கேருந்து வெளிநாட்டவங்க தமிழ்நாட்டில் வந்து பிழைக்க வந்தால் இங்கே பெரிய ஒரு கொடி பிடிக்கிற அளவுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால தமிழ் மக்களுவை நிதானமாக கட்டாயமாக சிந்தித்து செயல்பட்டு விஜய் சின்னத்துக்கு வாக்களித்து செய்தால் மிகவும் நன்றியாக இருக்கும் என்று என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனால் நான் வந்து பாவனாசத்துலேருந்து வரேன்னா, சுவாமிமலை வீடு விவசாயத்தை பற்றி வந்து தலைவர் நல்லா பேசியிருந்தார். இங்கே வந்து விவசாயம் பற்றி சொல்லும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. இதே வந்து மும்முனை மின்சாரம் பற்றி வந்து கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அது தலைவர் வந்து சொல்லுவார் எதிர்பார்த்தோம். ஆனால் வந்து தலைவர் ஆட்சிக்கு வந்தால் வந்து அதையும் பண்ணுவார். விவசாயம் பற்றி ரொம்ப நல்லா சொல்லியிருந்தார். நெல் கொள்முதல் இதில் வந்து ரொம்ப கொள்ளடிக்கிறாங்க, 40 ரூபா வாங்குறாங்க. விவசாய வயிற்றில் அடித்து ரொம்ப வாங்குறாங்க. நாங்களே கஷ்டப்பட்டு தான் கொடுத்தோம். ஏன்னா வந்து விஜய் அண்ணா வந்தாங்க அப்படின்னா வந்து ஊரில் இல்லாத ஆட்சி வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஏற்கனவே வந்து டிஎம்கேக்கு வாய்ப்பு கொடுத்தோம். ஆனால் வந்து அவங்க எதுவுமே செய்யலை. அந்த நெல் கொள்முதல் நிலையத்துக்கு வந்து 40 ரூபா வாங்குவேன்னு சொன்னாங்க, வாங்க மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனால் வாங்குறாங்க. அது என்னன்னே தெரில. அவங்க வந்து நிறைய ஊழல் தான் நடக்குது. 40 ரூபா வாங்குறாங்க, 50 ரூபா வாங்குறாங்க மூட்டைக்கு. ரொம்ப விவசாயிங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் அண்ணன் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ணா வருவார் கண்டிப்பாக. அதான் கொள்கை ஆல்ரெடி சொல்லிட்டாரு. அண்ணனுக்கு எல்லாமே தெரியுமே. எல்லாமே வந்து முன்னனுபவம் வச்சு தான் வராங்களா? ஆனால் முன்பு யாருமே வரலையே. அந்த பிரச்சனை வரும்போது தான் எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரியும். இதுக்கு அனுபவம் தேவையில்லை. அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரிஞ்சாலே போதும். அது அண்ணனுக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பாக அண்ணன் வருவார், செய்வார். எந்த பிரச்சனை அந்த பிரச்சனை வரப்போ தானே எப்படி ஹேண்டில் பண்ண தெரியும். யாருமே முன்னாடி பிரச்சனை இது பண்ணது இல்லையில. அண்ணன் வருவார், கரெக்டாக பண்ணுவார். நல்லா பிடிச்சிருந்தது. அண்ணன் கண்டிப்பாக வருவார். விமர்சனம் நிறைய பேர் வைப்பாங்க தானே, அதெல்லாம் காலை வாங்க முடியுமா? யார் எப்படி சொன்னா என்ன? எங்கள் அண்ணனுக்கு பற்றி தெரியும். கரெக்டாக அண்ணன் பண்ணுவாங்க. நன்றி. 2000 ரூபாய் கண்டிப்பாக அண்ணன் வருவார்ண்ணா. பேர் கிரி என்கிற கிரகோரி. நான் ஒரு முன்னாள் இராணுவ வீரர். நான் கும்பகோணம் கிழக்கு ஒன்றிய செயலாளராக உள்ளேன். எங்களுக்கு ஒரு மாற்றத்தை நோக்கி இந்த பயணம், இந்த எழுச்சி. ஏனென்றால் இதுவரைக்கும் ஆண்ட கட்சிகள், ஆண்டு முடித்த கட்சிகள், ஆளுகின்ற கட்சிகள் ஊழல் செய்யாத துறையே இல்லை. தமிழ்நாட்டில் 43 துறைகள் இருக்கின்றன.
அதில் 23 துறைகளில் ஊழல் இல்லாத அமைச்சர்கள் பட்டியலே கிடையாது. அடித்து கொள்ளை அடித்து மணலை திருடி, மண்ணை திருடி, மலை வளத்தை திருடி, மலையை திருடி குடும்பத்துக்கு சொத்து சேர்த்துறாங்களே தவிர இந்த ஏழை மக்களுக்கும் தமிழ் மண்ணுக்கும் எதுவுமே செய்யலை. இந்த மாற்றத்துக்கான எழுச்சி தான் இந்த கூட்டம். இது ஒரு மாற்றத்தை விரும்பி தான் நாங்கள் முன்னெடுத்து பயணிக்கிறோம். தளபதி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, மனசாட்சி உள்ள மக்களாட்சி தருவேன் என்று. அதனால்தான் என்னை போல முன்னாள் இராணுவ வீரர்கள் கையில் துப்பாக்கியையும் பீரங்கிகளையும் பிடித்த கையில் விசிலை கொடுத்து, இந்த விசிலை நீ ஊது, ஒவ்வொரு ஊழலி ஒலி, ஒவ்வொரு ஊழல் செய்யும் அரசியல்வாதிகளுக்கும் இந்த விசில் அவர்களுக்கு ஒரு ஒளிவாக இருக்கட்டும், அவர்கள் மறையட்டும், தீய சக்தி ஒளியட்டும் என்று எங்கள் கையில் விசிலை கொடுத்து எங்களை ஊத வைத்திருக்கிறார். அந்த எழுச்சியின் காரணம் தான் எங்களுடைய வெளிப்பாடு இது. தலைவர் வருவார், நல்லாட்சி தருவார், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏனென்றால் படித்தவர், மக்கள் மீது உண்மையான அக்கறை உள்ளவர், உண்மையானவர், நேர்மையானவர், மனசாட்சி உள்ள மக்களாட்சி தருவார் என்ற நம்பிக்கையில் நாங்கள் விடைபெறுகிறோம். நன்றி. விமர்சனங்கள் இல்லாமல் கல்லடிப்பட்ட மரம்தான் காய்க்கும் என்பார்கள். விமர்சனங்கள் இல்லாமல் வியாபாரம் இல்லை, விமர்சனங்கள் இல்லாமல் இன்று விளம்பரம் இல்லை. எந்த அளவு அவரை தூற்றுகிறார்களோ அந்த அளவு நாங்கள் அவரை போற்றுகிறோம். ஏனென்றால் அப்போதான் உண்மை வெளிவரும். அவருக்கு கொடுக்காத தொல்லைகளே கிடையாது. எல்லாத்தையும் அவர் அழகாக மீண்டு வருவார். நீட்டான அரசியல் பண்ணுறாரு, அழகாக கொண்டு போகிறாரு. ஈஸ் ஏ ஜென்யூன் பர்சன், ஈஸ் ஏ ஒன்லி ஒன் டேலண்டட் பர்சன், ஈஸ் தி ஒன்லி ஒன் ஆஃப் எலிஜிபிலிட்டி கேண்டிடேட் ஃபார் 2026 சிஎம் கேண்டிடேட். அரியணையில் அவர் ஆட்சி மலரும். மக்கள் மகிழ்ச்சியாக நலமாக தமிழக மக்கள் வாழ்வார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகம் தஞ்சை கிழக்கு மாவட்ட கழக துணைச் செயலாளர் இருக்கேன். திருவம்பூர் சட்டமன்ற தொகுதி உட்பட்ட கழக நிர்வாகிகளோட நமது கூட்டத்திற்கு வந்துடும். தளபதி அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் 234 சட்டமன்ற தொகுதியிலும் வெற்றி பெறுவார். நமது விசில் சின்னமான வெற்றி சின்னம் ஒட்டுமொத்த மக்களும் வரவேற்கிறாங்க. தளபதி சொன்னது போல் விவசாய குடும்பத்தில் பிறக்கலைனாலும் தளபதி ஒவ்வொருத்தர் குடும்பத்துலேயும் நினைச்சிருக்காரு. 2026 வெற்றி நிச்சயம். தலைவர் முதலமைச்சர் ஆவார். கழக நிர்வாகிகள் அனைவரும் அதுக்காக பாடுபடுவோம். வெற்றி நிச்சயம், நல்லதே நடக்கும். நன்றி. தமிழக மக்கள் இந்த 2 கட்சிகளில் திராவிட கட்சிகளும் இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், அவங்களால் எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மற்றும் விளிம்புநிலை மக்கள் மேம்படவில்லை. அதுக்கான முன்னெடுப்பாக நமது தலைவர் அதை எடுத்து ஒட்டுமொத்த மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளும், விவசாயிகளை காப்பதும், பெண்கள் காப்பு, இது போல பல நலத்திட்டங்களை முன்னெடுப்பார். மக்களுக்கு கொண்டு சேர்ப்பார். ஒவ்வொரு மக்களும் அதன் மூலம் பயனடைவாங்க. அதற்காக தளபதியை ஒட்டுமொத்த மக்களும் சரி, கழக நிர்வாகிகளும் சரி, நாங்கள் ஒட்டுமொத்தமாகவே ஆதரிக்கிறோம். விமர்சனம் என் மேலே கூட விமர்சனம் இருக்குது. ஆனால் தளபதியால் தளபதி மேலே வைக்கிற விமர்சனம் பார்த்திங்கன்னா, அவர் அரியணையில் ஏற போகிறாருங்கிறத தடுக்கிறதுக்காகவும், தளபதி தமிழ்நாட்டு மக்களை காக்கிறத கெடுக்கிறதுக்காகவும் தான் அந்த விமர்சனங்கள் வைக்கப்படுது. விமர்சனங்களெல்லாம் முறியடித்து 2026 சட்டமன்ற தேர்தலில் எங்கள் கழக தலைவர் தளபதி அவர்கள் முதலமைச்சர் ஆவார். அதுக்கு கோடான கோடி தமிழர்களும் உலகெங்கும் இருக்கும் தமிழர்களும் தமிழக வெற்றிக் கழகத்தின் விசில் சின்னத்துக்காக ஓட்டு போடுவாங்க. இது கண்டிப்பாக நடக்கும். இதுவரைக்கும் தமிழ்நாடு சந்திக்காத 2026 சட்டமன்ற தேர்தல் மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்கும். தமிழக வெற்றிக் கழகத்தின் 234 தொகுதியிலும் கூட்டணி இல்லாத தனி பெரும்பான்மையில் நின்று தமிழக வெற்றிக் கழக தளபதி விசில் சின்னத்தை வெற்றி பெறுவார். முதலமைச்சர் அரியணையில் ஏறுவார். நான் நம்ம கும்பகோணம் தஞ்சை கிழக்கு மாவட்ட விவசாய அமைப்பாளராக இருக்கிறேன். இன்றைக்கி தஞ்சாவூருக்கு எங்கள் அண்ணன், எங்களோட குடும்பத்தில் ஒரு ஆள், எங்களோட அடுத்த முதல்வர், வருங்கால முதல்வர், நிரந்தர முதல்வர் அவர் எங்களோட தஞ்சை மண்ணுக்கு வந்திருக்காரு. ஏன்னா விஜய் அதிகாரத்துக்கு முதல் காரணம்னா மக்களுக்காக நிற்கிறாருண்ணே. உண்மையாக நிற்கிறார், டிரான்ஸ்பரண்டாக நிற்கிறார். எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் அவங்க ஒரு விஷயத்துக்கு போகணும் அப்படின்னா நிறைய திருச்சி பேசுவாங்க. அண்ணன் இங்கே டிரான்ஸ்பரண்டாக பேசுகிறாரு. ஸோ அந்த ஒரு விஷயம் தானே, உண்மை தானே, உண்மை நிலைப்பாட்டில் இருக்கிறாரு. அந்த ஒரு விஷயத்தையாக தான் நாங்கள் அவங்க கூட நிற்கிறோம், எப்போவுமே நிற்கிறோம். ஏன்னா விவசாயிகளுக்காக சப்போர்ட் பண்ணாதானே மெயின். ஏன்னா தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும், டெல்டா பகுதி விவசாயிகள் தான் அதிகம். தஞ்சாவூர் நெற்களஞ்சியம்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல விவசாயிகளுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. அதுவே மிகப்பெரிய பாயிண்ட்ண்ணே. தெரியாதுன்னாலும் அந்த இடத்துல அவர் சொல்லியிருப்பார் ஆர்ஓவி அப்படிங்கிற ஒரு விஷயம். காவேரி நீர் சம்மந்தமான விஷயங்களும் பேசியிருக்காங்க, முல்லைப்பெரியார் விஷயங்களை பற்றியும் பேசியிருக்காங்க. எல்லாருமே தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அண்ணன் என்ன சொன்னாங்க, சைலண்ட்டாக இருக்கிறவனுக்கு நிறையா தெரியும், சைலண்ட்டாக இருக்குங்கிற ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அண்ணனுக்கு எல்லாமே தெரியும். விவசாயத்தை பற்றி அவங்க தெரியலன்னு சொல்லியிருந்தாலும் அதை பற்றின ஆழமான கருத்தை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. புரியல, அது எப்போவுமே உள்ளது தானே.
இதை நாங்கள் ஒரு பொருட்டாகவே எடுக்கலை. எங்கள் அண்ணனுக்கு நேராக ஒரு பார்வை இருக்குது, அதை நோக்கி போயிட்டு இருக்கிறாரு. விமர்சனங்கள் நாங்கள் பதில் சொல்லிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன், மற்ற கட்சிங்க மாரி எல்லாருக்கும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். எங்கள் அண்ணன் ஒரு பாதையை பிடிச்சிட்டார், அந்த பாதையில் போயிட்டு இருக்காரு, நாங்கள் அதில் பயணிச்சிக்கிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் கருத்து தெரிவிக்கணும்னு நாங்கள் யோசிக்க கூட இல்லை. நிச்சயமாக 2026 மட்டும் இல்லை, 2026, 31, 36 எங்கள் அண்ணன் தான். தளபதி ஓட்டு விசிலுக்கு தான். எல்லாமே டெல்டா மக்களுக்காக சிறப்பா பேசியிருக்காரு. எல்லாம் வேலூர் மாவட்டங்களுக்கு நன்றி சொல்லலாம், மக்களுக்காக நன்றி சொல்லியிருக்காரு. எங்க ஓட்டு விசிலுக்கு தான். தளபதி தளபதி எங்களின் அடுத்த முதல்வர் விஜய் 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 டிவிக்கு. நான் திருச்சி மாவட்டம் லால்குடி வேட்பாளராக போட்டியிட நான் வந்து விருப்ப மனு கொடுத்துருக்கேன். 234 தொகுதியிலையும் விஜய் தான் போட்டியிடுகிறார். விஜய் தான் வெற்றி பெறுவார். அனைத்து தொண்டர்களும் வாக்களிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி. 2026 டிவிக்கே தான். அண்ணனை முதலமைச்சர் சீட்ல உட்கார வைக்கிறோம். தரமா பேசியிருந்தாருங்க. அண்ணன் பொண்ணுங்களை பார்த்தா சூப்பரா பேசினாங்க. டிவிக்கே எல்லாரும் ஓட்டு டிவிக்கு. அண்ணன் தான் ஜெயிப்பாரு. விஜய் உயிர்னா 2026 தளபதி தான். ஸ்டாலின் அங்கிள் வீட்டிலே இருந்துக்கங்க, அதான் உங்களுக்கு நல்லது மட்டும்தான். இனிமே தளபதி தான். கிழக்கு மாவட்டம் கும்பகோணம் திருவிடம்பூர் சட்டமன்ற தொகுதி. தளபதி பேசினது எல்லாமே எங்களுக்கு பிடிச்சிருந்தது. தளபதி வந்து பொய்யான செய்தியை பேசுகிறவர் கிடையாது, உண்மையாக பேசுகிறவர். அதனால் விவசாயம் எனக்கு தெரியாது. அடுத்த ஒரு ஜென்மம் ஒன்று இருந்தால் மறுபடியும் நான் விவசாய குடும்பத்தில் பிறக்கணும்னு சொல்லியிருக்காரு. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விவசாயத்தெல்லாம் நல்லபடியாக காத்து சரி பண்ணுவார்னு நான் நம்புகிறோம். கண்டிப்பாக கொடுப்போங்க. அதுக்காக தான் வந்திருக்கோம். அதுக்காக தான் எங்கள் வேலை விட்டெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கோம். நாங்கள் யாரும் பணம் காசு கொடுத்தெல்லாம் கூப்பிட்டு போகல, சாப்பாடு கொடுத்து பிரியாணி கொடுத்தலாம் நாங்கள் வரல. தளபதிக்காக வந்திருக்கோம். எங்கள் சொந்த உழைப்பில் எங்களுடைய வருமானத்தெல்லாம் விட்டுட்டு தான் வந்திருக்கோம். அதனால் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்துட்டு போகிறோம். நாங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்கூலில் போய் ஒரு ஓட்டு போட எங்களால் முடியாதா? இந்த கூட்டம்லாம் ஓட்டாக மாறுதான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக நாங்கள் ஓட்டு போடுவோம், தளபதி வெற்றி பெற வைப்போம். அது இந்த தீய சக்தி அப்படி தாங்க பண்ணுவாங்க. இவர் நேர்மையாக வந்திருக்காங்க. அவங்க நிறையா ஊழல் பண்ணி கொள்ளையடித்து வச்சுருக்காங்க. அவங்களுக்கு வந்து இப்படி ஒரு உண்மையான ஒரு தலைவர் வரும்போது அதை எதிர்க்க தான் செய்வாங்க. அதை நாங்கள் எதுவுமே காதில் வாங்கிக்க மாட்டோம். அவங்க பேசுகிறத பேசிக்கிட்டே இருக்கட்டும். தளபதி சொன்ன மாதிரி அமைதியாக கடந்து போயிடுவோம். கண்டிப்பாக அமைப்போம். டிவிக்கே 2026 ஓட்டு போட்டுருங்க. உங்களோட டிவிக்கு டிஎம்கேலாம் பிளாஸ்ட்னா டிவிக்கே தானே. இங்கே இனிமேல் டிவிக்கே மட்டும்தான். தஞ்சாவூர் மாவட்டம் கிழக்கு ஒன்றியம் சார், திருப்பனந்தாள் கிழக்கு ஒன்றியம். கண்டிப்பாக 2026 முதலமைச்சர் தளபதி அவர்கள் தான். ஏன்னா அவங்க ஊழலை பற்றி எல்லாமே எடுத்து சொல்லியிருக்காங்க. இப்போ விவசாயத்துக்கு என்னென்ன திட்டம் கொண்டு வர போகிறாங்கன்னா அதையும் இப்போ அறிவிச்சிருக்காங்க. மக்களுக்கு நல்ல திட்டங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த தீய சக்தி ஒழியணும், தூய சக்தி உள்ள வரணும். என் பேர் சந்துருங்க, ஊர் இளங்காடு. பேசியிருக்காப்புல நல்லா தான் பேசியிருக்காப்புலிங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து காசுக்கு ஆசைப்பட மாட்டார் நான் நினைக்கிறேன். மற்ற கட்சி மாதிரி இல்லாமல் மக்களுக்கு செய்வார்னு நாங்கள் நம்புகிறோம். கண்டிப்பாக நல்லா செய்வார்னு தான் நினைக்கிறேன். ஆனால் இவரோட நோக்கம் வந்து காசு கிடையாதுங்க. இல்லை, தெரிஞ்சவங்களே தப்பாக தானே பண்ணுறாங்க. அப்போ இவர் கற்றுக்கலாம்ல. எல்லாமே கற்றுக்கிட்டு வர்றதுங்கள. விமர்சனம்னா அது 1000 பேர் 1000 குறை சொல்லுவாங்கண்ணே. அதெல்லாம் நம்ம வந்து கேட்கக்கூடாதுண்ணே. நமக்கு எது நல்லதோ அதை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். கண்டிப்பாக அவர் ஆட்சி அமைக்கலனாலும் எதிர்க்கட்சியாக வருவாருன்ற அந்த ஒரு இது நம்மக்கிட்ட இருக்குண்ணே. கண்டிப்பாக தஞ்சை மாவட்டம் திருடமருதூர் சட்டமன்ற தொகுதியிலேருந்து வரோம். தமிழக வெற்றி கழகத்தோட இன்றைக்கி தஞ்சாவூர் மக்கள் சந்திப்பு கூட்டம் நடந்தது.
இன்றைக்கி நாங்கள் அதில் கலந்துக்கிட்டோம். தளபதி வந்து சிறப்பான முறையில் இன்றைக்கி பேசினார். இன்றைக்கி எல்லா கட்சிக்காரங்களும் ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு என்ன தெரியும், எப்படி ஜெயிக்க போகிறாங்க, இதில் எத்தனை மாவட்ட செயலர் என்ன தெரியும், உறுப்பினர் என்ன தெரியும், ஒன்றியத்துக்கு என்ன தெரியும், பூத் கலர்கள் செயலர் இருக்காங்களா அப்படின்னு ரொம்ப விமர்சனம் பேசுகிறாங்க பல கட்சிகள். ஆனால் வந்து இது 234 தொகுதியிலும் இந்த எலெக்ஷன் முடிஞ்சோடனே எல்லாருக்கும் ஒரு ஃப்ளாஷாக இருக்கும். 234 தொகுதியிலையும் தமிழக வெற்றி கழகம் தரும்பான்மையாக வெற்றி பெற்றது என்று ஒரு நியூஸ் வந்தோன்னே எல்லாருக்கும் தெரியும். உண்மையாக பேசியிருந்தாங்க. மக்களுக்கு என்னென்ன தேவையோ அதை நல்லா பேசியிருந்தார். அவ்வளோதான். மக்களுக்கு என்ன தஞ்சாவூர் மாவட்டத்தில் என்னென்ன குறையோ, டிஎம்கே ஆட்சியில் என்னென்ன செய்யலையோ அதெல்லாம் தளபதி விஜய் செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக தஞ்சாவூர் மக்களோட ஓட்டு எங்கள் தளபதி விஜய்க்கு தான், டிவிக்கே தான் வரும். 100% உண்மை. தஞ்சாவூர் தான், தஞ்சாவூர்லேருந்து வரேன். இன்றைக்கி தளபதி பல விஷயங்களை பேசியிருக்காங்க. அதில் முக்கியமான ஒரு விஷயம், இந்த விஜயை நீங்கள் முடக்கிடலாம், ஆனால் வீட்டுக்கு வீடு ஒரு விஜயை நான் உருவாக்கி வச்சுருக்கேன், அந்த விஜயை உங்களால் முடக்க முடியாதுன்னு பேசியிருக்காங்க. அதனால் விமர்சனங்களுக்கு அஞ்ச போகிறதில்ல. விமர்சனம் வருதுன்னா நம்ம சரியாக போயிட்டுருக்கோன்னு அர்த்தம். நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை சரியாக செஞ்சால் தான் விமர்சனம் வரும். அப்போ நம்ம ஒன்றுமே செய்யலைன்னா விமர்சனங்கள் வராது. குறிப்பாக இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெறுமனே பேசி பேசி மக்களை ஏமாற்றாதீங்க, வெறுமனே நசன்னு பேசிக்கிட்டே இருக்காதீங்க, ஏதாவது செய்யுங்க, உங்கள் பேச்செல்லாம் வெற்றி பேச்சாக போயிடுச்சு அப்படிங்கிற கருத்தை இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி டெல்டாவில் கேட்கக்கூடிய இந்த விசில் சத்தம் டெல்லி வரையும் எதிரொலிக்கும். 2026 கண்டிப்பாக பார்ப்பீங்க. திருச்செந்தூர்லேருந்து வரேண்ணே, கும்பகோணம், தஞ்சாவூர். என்னண்ணே விஜய் இந்த விவசாய பற்றிலாம் நல்லா பேசியிருந்தாங்க. அப்புறம் ஊழலை பற்றி அதிகமாக நல்லா பேசியிருந்தாங்க. இந்த திமுக ஊழல் பண்ணிக்கிட்டு இருக்கனால நேர்மையாக நடக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. விஜய் அண்ணா வந்து அந்த ஊழல்லாம் ஃபஸ்ட்டு ஒழிக்கலாமண்ணே. அந்த ஆட்சி தீய சக்தியை ஃபஸ்ட்டு ஒழிக்கணும். அது இருந்தாலே எனக்கே மன வருத்தமாக இருக்குது. அண்ணன் எம்ஜிஆர் மாதிரி ஒரு காலத்தில் நல்ல முறையாக ஆட்சி அமைப்பார் அவர் அண்ணன் வந்தார்னா. நான் எந்த கட்சியிலுமே இருந்ததில்லை. 20 வருஷமாக எங்கள் தளபதிக்கு அண்ணனுக்காக தான் நான் வந்து ஆட்சியில் இன்ன வரைக்கும் சேர்ந்துருக்கிறேன். அண்ணன் என்ன சொன்னாலும் நாங்கள் செய்யறதுக்கு ரெடி. இன்றைக்கி அவருக்காக எவ்வளோ நாளும் உழைப்போம், அவருக்காக நாங்கள் ஒன்றிய அனுப்போம். விமர்சனம் அண்ணா எது சொன்னாலும் கரெக்டாக நடக்குதுண்ணா. ஆட்சிக்கு 2026 விசில் தான், கப்பு நம்மளுக்கு முக்கியம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. நாங்கள் பாபநாசம் கவிசலத்துலேருந்து வரோம். விஜய் நல்லா பேசினாங்க, நல்ல கருத்துள்ள விஷயங்கள் நிறைய பேசியிருக்காங்க. இது வந்து மக்களுக்கு நல்ல ஒரு விழிப்புணர்வு வரணும், எல்லாருமே வந்து எதிர்த்து குரல் கொடுத்து கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறத ஊக்குவிக்கிறாரு நல்லா. தஞ்சை மாவட்டம் வந்து திமுகவுக்கும் நல்ல செல்வாக்கு இருக்குது, ஏடிஎம்க்கும் நல்ல செல்வாக்கு இருக்குது. இங்கே வந்து தலைவர் வந்து மீட்டிங் போட்டு பேசியிருக்கிறது பெரிய விஷயம். ஒரு புதிய மாற்றம் வரும். ஏன்னா ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டுமே மாறி மாறி ஆண்டுகிட்டு இருக்காங்க. புதிய வளர்ந்து வர சமுதாயம் புதிய தலைவர்களை விரும்புகிறாங்க. அதெல்லாம் அவங்க பார்த்துவாங்க சார். அதெல்லாம் அந்த அளவுக்கு பெரிய ஆள் கிடையாது அவங்கள பற்றி பேசுகிற அளவுக்குலாம். இது வந்து இவ்வளோ நாள் ஆண்ட மக்களும் நல்லா தான் ஆண்டிருக்காங்க. அவங்கள யாரும் நாங்கள் குறை சொல்ல விரும்பலை. இனிமேற்பட்டு வர்றது இன்னும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக செய்கிறதுக்காக நாங்கள் விரும்புகிறோம். கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஒரத்தநாடு ஒன்றியத்தில் வரோம்ண்ணா. ஒரத்தநாடு ரொம்ப அருமையாக பேசியிருந்தாப்புல, ரொம்ப அருமையாக பேசியிருந்தாப்புல. அவர் பேசுகிற மட்டும் இல்லை, அவரை பிடிச்சதுனால தானே இத்தனாயிரம் மக்கள் இங்கே வந்திருக்கோம் தஞ்சாவூர் நோக்கி. என்ன மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஎஸ்சி எம்பிஏ முடித்த ஒரு பட்டதாரி, சரிங்களா. எனக்கு இது வரைக்கும் ஒரு கவர்மெண்ட் வேலை வாய்ப்பு எதுவுமே பண்ணது கிடையாது. நான் வந்து ஒரு மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு மார்க்கெட்டில் சாதாரண வேலைக்கு தான் போயிட்டுருக்கேன். அவர் வந்தாருன்னா எனக்கு நல்லது பண்ண முடியல, என்ன மாதிரி இருக்க மக்களுக்கு நல்லது பண்ணுவாருன்னு சொல்லி அவரை வர வைக்கிறதுக்காக பண்ணியிருக்கோம். யாருக்குங்க கொள்கை இருக்குது? இப்போ இந்த ஆண்டுகிட்டு இருக்க திமுகவுக்கு இருக்கா, இல்லை ஆண்டை முடிச்ச அதிமுகவுக்கு இருக்கா? யாருக்கு கொள்கை இருக்குது? எல்லாம் காசுக்காகவும் பணத்துக்காகவும் மாறி அங்கிட்டு போய் சேர்ந்துட்டு தானே இருக்காங்க. யாருக்கு கொள்கை இருக்குது? எங்கள்கிட்ட படிப்பு இருக்குது, திறமை இருக்குது, யார்ட்டையும் சொத்து பத்து வசதியெல்லாம் யாருக்குமே கிடையாது. இன்றைக்கி நான் ஒரு சாதாரண ஆள், சாதாரண குடும்பத்தை பிறந்தவன். நான் வந்து ஒரு ஒன்றிய கழக இணைச்சலாளர் இருக்கேன்னா அதுக்கு காரணம் எங்கள் தளபதி தான். விமர்சனத்துக்காக எங்கள் ஆள் அப்பையிலேருந்து பதில் சொல்லிட்டு தான் போயிருக்கிறாரு. இப்போ மட்டும் இல்லை, அவர் 32 வருஷமாக சினிமாவில் இருக்கிறதையும் விமர்சனம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ முதல் கொண்டு எத்தனையோ விமர்சனம், அதை தாண்டி தானே வந்து வெற்றிகரமாக வந்துக்கிட்டு இருக்காரு.
2026 எங்கள் ஆட்சி தான், வேறு ஆட்சியே கிடையாது. எங்களை மிஞ்சி எவனும் கிடையாது. தீய சக்தி அப்புறம் வரப்போகிற பாசிகா சக்தி எல்லா சக்தியும் காலி பண்ணிட்டு எங்காலும் முழுமையாக ஆட்சி வருவாப்புல. கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கா. மீடியான நீங்களே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கண்ணா. எங்களை வந்து ட்ரோல் பண்ணாதீங்க யாரும் தயவு செஞ்சு. எங்களால் வந்து 1-2 விமர்சனம் பண்ணி எதுவும் பண்ணாமல் நல்லது நடக்கிறது மட்டும் எடுத்து போடுங்க தயவு செஞ்சு. மீடியா நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் எங்களால் ஆட்சிக்கு வர முடியும். மீடியா தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள்.